கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கியுள்ள வீதி லீடர்ஸ் இயக்கத்தின் சார்பில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்ணாமலை ஆதரவாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் விளையாட்டு வீரர்களுக்கு போதை பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதையடுத்து போதைக்கு அடிமையாக மாட்டோம் என்ற உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள வீதி லீடர்ஸ் முதல் மாநாட்டில் கன்னியாகுமரி மாவட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க தயாராகி வருவதாக தெரிவித்தனர். போதைக்கு எதிரான விழிப்புணர்வு இன்று நடைபெற்றது. நாம் போதைக்கு எதிராக நம்முடைய இளைய சமுதாயம் எவ்வளவு சீர்கெட்டு போய்கொண்டிருக்கிறது என்பது தமிழகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வகையில் இதிலிருந்து நாம் வெளியே வர என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட முன் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இன்று கிரிக்கெட் மைதானத்தில் வைத்து இளைஞர்களுக்கு நாங்கள் அந்த போதை விழிப்புணர்வை எடுத்து உரைத்தோம். நாங்கள் உறுதிமொழியை ஏற்று தலைவர் என்ன சொன்னாரோ அந்த உறுதிமொழியை நாங்கள் விளையாட்டு வீரர்களோடு இணைந்து நாங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். இளைஞர்களின் போதை விழிப்பு எப்படி நம்ம வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதால் அதற்கு ஒரே தீர்வு என்னன்னா, அவர்களின் மாற்றம் செய்து விளையாட்டின் மீது அதிக ஆர்வம் காட்டி அவர்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் போதை பிடியிலும் நம்ம வெளியே கொண்டு வர வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த முயற்சி நாங்கள் எடுத்துக்கொண்டுள்ளோம்.